இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம் ஏப்ரல் 2026. இன்று நாள் 119, தேதி 30/4/2026, வியாழக்கிழமை. நேரம் சரியாக மாலை 9 மணி 1 நிமிடங்கள். நான் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று இந்த மாலை நிகழ்ச்சி 365 நாட்கள் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ப்ரோக்ராம் ஏப்ரல் மாதத்தின் இன்று அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாள். தொடர்ச்சியாக இது மே மாதத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. மே 4லிருந்து தொடங்க இருக்கிறது. இந்த மே 1, 2, 3 நிகழ்ச்சிகள் கிடையாது. ஏனென்றால் நாளைக்கு புத்த பூர்ணிமா, சனிக்கிழமை அந்த பௌர்ணமி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். ஸோ 4ஆம் தேதி 4th மே நமக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. 120வது நாள் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்குரிய சீனியர் மாஸ்டர் திருமதி வேதவதி மேடம் அவர்கள் வணக்கம் மாஸ்டர்ஸ் என்று தெரிவித்துள்ளார்கள் சாட் பாக்ஸில். நன்றி மேடம். அதற்குரிய சிலபஸ் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது முடிவு தெரிவிக்கப்படும். மாஸ்டர்ஸ், இன்று இறுதி நாள் நிகழ்ச்சினால நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஆக்சுவலி க்ளோசிங் டே ப்ரோக்ராமுக்கு நம்ம குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாருடைய ஆசிகள் உரைகள் வழங்குவதாக இருந்தது. பட் இந்த புத்த பூர்ணிமா நிகழ்ச்சி இன்றைக்கு இரவு கூட நடக்க இருப்பதால் அவர்கள் அதில் கொஞ்சம் சார் அங்க இருப்பதோட்டு இதை க்ளோசிங் டே ப்ரோக்ராம் நிகழ்ச்சி என்ன நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியை நடத்த ஒரு ஆரம்பித்து விட்டு உடனே உங்களிடம் அனைவரிடம் வாய்ப்பு கொடுக்கிறேன். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வாக ஒரு 9 மணிக்கு மேல நமது தியான பயிற்சி இருக்கும். 45 நிமிடங்கள் தியான பயிற்சி இருக்கும். எப்பொழுதும் போல் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், கடைசி 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நான் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக நமது இந்த க்ளோசிங் டே ப்ரோக்ராமில் ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் நீங்க எல்லாருமே முன் வரணும். உங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன். தியானத்தை குறைச்சிட்டு கூட உங்களுக்கு எல்லாருமே வாய்ப்பு கொடுக்குறேன். நான் ஒரு குறிப்பு, ஒரு குவிக்கா ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஒரு குறிப்பு கொடுத்துறேன். நான் இந்த மாத நிகழ்ச்சிகள் மாலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாரும் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடமும் நமக்கு ஆசைகள்லாம் வழங்கி தொடங்கி வைத்தார்கள். 1ஆம் தேதி முதல் நாள் அன்று தியானம், சுவாத்தியாயம், சச்சன சங்கத்தை பற்றி நான் பேசினேன். நான் குறிப்பிட்டு சொல்ல ஒரு மிக குறிப்பான நிகழ்ச்சிகள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். அதாவது இந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ்ல பத்தி பார்ட் 1ல ஃப்ளவர் மெடிசின், கோஷா தெராப்பி ஃபார் கிட்னி டிசீசஸ், சிறுநீரக சிகிச்சைகளுக்கு ஃப்ளவர் மெடிசின்ஸ், மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அடுத்ததாக சனிக்கிழமை அன்று, முதல் சனிக்கிழமை 4 அன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக நமது விஞ்ஞானம் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி அவர்கள் உரையாற்றினார்கள். தொடர்ச்சியாக 6-7 உத்தரகீதா பார்ட் 1, பார்ட் 2 பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்து 8 அன்று எப்படி மற்றவர்கள் உங்கள் ஆற்றல் சக்தியை உறிஞ்சுகிறார்கள் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். 9 மீண்டும் உத்தரகீதா பார்ட் 3 சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் உரையாற்றினார்கள். 10 ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் முத்ராஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பத்தி மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடமும், ஃப்ளவர் மெடிசின் ஃபார் ஸ்பீச் டிசார்டர்ஸை பற்றி நமது சீனியர் மாஸ்டர் திரு கலைசெல்வன் சாரும் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றினார்கள். அடுத்தது 11 அன்றைக்கு சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசன்னா மேடம் உரையாற்றினார்கள். இவ்வாறாக சென்று 13-14 7 சக்ராஸ், கர்மாஸ் அண்ட் ரீஇன்கார்னேஷன் பார்ட் 1, பார்ட் 2 தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் உரையாற்றினார்கள். 15 அன்றைக்கு புதன்கிழமை அன்றைக்கு உண்மையை உணர்ந்தால் இந்த உலகமே பரலோகம் என்ற தலைப்பை சீனியர் மாஸ்டர் புனிதா மேடம் உரையாற்றினார்கள். மேலும் 16 அன்றைக்கு அஷ்டாங்க ராஜயோகம் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் உரையாற்றினார்கள். 17 மீண்டும் அந்த முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் என்ற தலைப்பில்
ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் பிசினஸ் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றப்பட்டது. மாஸ்டர் திரு கலைச்செல்வனால் 18/4 அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு சைலண்ட் மெடிடேஷன் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றினார்கள். அடுத்தது 20 அன்றைக்கு வெஜிடேரியனிசை பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களும், 21 அன்றைக்கு தனித்துவ வளர்ச்சி என்ற தலைப்பில் சொருப்பிராணி சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்பிராணி மேடம் அவர்களும், 22/4 புதன்கிழமை அன்றைக்கு இங்கீதம் அதாவது காமன் சென்ஸ் என்ற தலைப்பில் முதன்முறையாக மகோதர அறக்கட்டளைக்கு சீனியர் மாஸ்டர் திருமதி கோபதி நந்தகோபால் அவர்கள் ஒரு முன்னாள் ப்ரொஃபசர் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றினார்கள். 23/4 அன்றைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கு சுவாத்தியாய யோகா என்ற தலைப்பில் மீண்டும் சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி நந்தகோபால் அவர்கள் உரையாற்றினார்கள். 24/4 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் சைனஸ் ஆஸ்தமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றினார் சீனியர் மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்கள். 25/4 அன்றைக்கு ஞானிகளின் பார்வையில் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் அவர்கள் சிறந்த முறையில் உரையாற்றினார்கள். 27/4 அன்றைக்கு ஏஞ்சல்ஸ் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். 28/4 அன்றைக்கு நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் பத்திரிஜியின் துளசி தளம் பகுதி 4 சிறப்பாக உரையாற்றினார்கள். 29/4 நேற்று புதன்கிழமை அன்றைக்கு நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா சாவர் அவர்கள் திருமந்திரம் பகுதி 8 என்ற தலைப்பில் கிருஷ்ணகிரிலிருந்து மிக சிறந்த முறையில் உரையாற்றினார்கள். இவ்வாறாக அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு சீனியர் மாஸ்டர்களால் மிக அருமையாக எடுத்துரைக்கப்பட்டு போன மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஸ்டம் ஷேரிங் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் கருத்துக்கள் மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். கருத்துக்கள் ஒரு புதுமையான கருத்துக்களாகவும் அமைந்தது. அனைவருக்கும் அந்த ஆன்மீக வளர்ச்சியை மிக சிறந்த முறையில் அவாவை உண்டாக்கி நம்மளை எல்லாம் ஒரு நல்ல வழி நடத்தி செய்தது. நம்ம வாழ்க்கையில் மேம்பட இந்த மகோதர அறக்கட்டளை மிக உகந்ததாக இருந்தது என்று சொல்லி நான் அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது உணமார்ந்த பணிவான தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உரையாற்றலாம். நான் ஒரே ஒரு சிறிய பாடலுடன் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு எம்ஜிஆர் திரைப்பட பாடல். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பாடல்களும் பாடலாம். ஒரு எடுத்துக்காட்டாக நான் பாடுகிறேன். ஒரு 2 நிமிடங்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு செய்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது ஒரு 3 ஸ்டான்ஸா பாட்டு தாங்க. இதை 1 நிமிஷத்துல பாடலாங்க. அந்த இசையுடன் ஒரு 3-4 நிமிஷம் அந்த திரைப்படத்துல காமிப்பாங்க. 3 ஸ்டான்ஸா தான் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி. இப்பொழுது ஃபர்ஸ்ட் நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார் அடுத்தது பேசுவாங்க. அவருடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் முன்வாருங்க. எந்த ஒரு கூச்சமும் வேண்டாம், எந்த ஒரு ஷைனஸும் வேண்டாம். உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. எதுவானாலும் சின்ன கருத்துனால அது வரவேற்கப்படுது. இந்த க்ளோசிங் டே ப்ரோக்ராம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அடைஞ்ச டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் சொல்லுங்க, தியானத்தை பத்தியும் பேசுங்க, பல பொது கருத்துக்களையும் சொல்லுங்க. நீங்க முன்வாருங்கள். இப்பொழுது சீனியர் மாஸ்டர் திரு ரமராஜன் சாரை வரவேற்கிறேன். அவர் ஆரணியை சேர்ந்தவர். மிகச்சிறந்த முறையில் தியான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார் நமக்காக. மேலும் அவர்கள் அந்த முத்ராஸை பத்தி சொல்லுவாங்க, ஃபுட் ஹேபிட்ஸை பத்தி பேசுவாங்க, யோகாஸை பத்தி யோகாசனஸ் எல்லாம் கத்துக் கொடுப்பாங்க. அவரை நான் வரவேற்கிறேன். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். மாலை வணக்கம் சார். சார் வேற யாரும் பேசுற மாதிரி தான் அவங்கள பேச சொல்லுங்களேன் சார். இருக்காங்க சார். சீனியர் மாஸ்டர் திருமதி வேதவதி மேடம் ஊபலில இருந்து வராங்க. அவங்க பேசுறாங்க. அவங்க பாட்டும் பாடுவாங்க. மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். வணக்கம் சார்.
மாஸ்டர் வந்து சீனியர் மாஸ்டர் வேதவதி மேடம் வந்து ஏப்ரல் நம்ம தமிழ் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நமக்கு ஊக்கத்தை கொடுத்துட்டு வராங்க. மிக சிறந்த முறையில் நம்ம எந்த ஒரு தயக்கமும் காட்டாம வழி நடத்தி இப்படிலாம் செய்யுங்க இப்படிலாம் செய்யுங்கன்னு நமக்கு நல்ல வழிமுறையில வழிகாட்டி நல்ல முறையில இந்த நிகழ்ச்சி இல்லாம ஆங்கில நிகழ்ச்சிகளிலும் வழிகாட்டுறாங்க. அந்த பிரம்மமுத்தா தியானத்துக்கு வழிகாட்டுறாங்க. மிகச்சிறந்த முறையில நமக்கு வழிகாட்டுறாங்க. நன்றி மேடம். மேடம் குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நான் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு வந்து தமிழ் நல்லாவே தெரியும். ஆனா இப்போ ஒரு 3 வருஷமா தமிழ் டச் இல்லைங்க சார். எனக்கு தமிழ் பேசுறவங்க இங்க யாரும் இல்லை. அத ஏதாவது தப்பு இருந்தா ஏதாவது சாரி சார். பேசும்போது ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா இல்ல மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். நல்லா இருக்கு மேடம். அப்புறம் நான் வந்து மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது சார். ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப குழப்பம் சார். ஒரே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கே போயிடுவனோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன் சார். ஆனா மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம், கான்ஃபிடென்ஸு. நான் இப்படி எல்லாம் பேசாம தான் இருந்தேன் சார் நான். ஆனா இங்க வந்துதான் இதெல்லாம் தைரியம், கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க சார். இப்போ நான் ஹெல்தியா ரொம்ப ஆனந்தமா ஹாப்பியா இருக்கேன் சார். நான் இப்ப எனக்கு கூட ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் இஷ்யூஸ் கூட இருந்தது. இந்த தியானம், ரெகுலர் தியானம், சேவா இதெல்லாம் செஞ்ச பிறகு எனக்கு வந்து ஹெல்த் கூட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க சார். இப்போ மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ மகாவதார். ரங்கநாத் சார் கூட ஒரு கோடி 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 வணக்கம் சார். அப்புறம் நான் பழனியப்பன் சார் பத்தி கூட கொஞ்சம் சொல்றேன். பழனியப்பன் சார் ரொம்ப 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 டெடிகேட்டட், சின்சியர் சார். ஒரு ப்ரோக்ராம் அவருக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் கரெக்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிரேட் சார். தேங்க்யூ சார். சார் கரெக்டா சார்? கரெக்டா பேசினேன் சார்? ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். நல்லா இருக்கு மேடம். என் உச்சரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? கரெக்டா இருக்கு மேடம். லாங்குவேஜ் இஸ் கரெக்ட் மேடம். எஸ் மேடம், ஷூர். ஓகே சார். சார் நான் ஒரு தத்துவ பாட்டு பாடுறேன் சார். அது வந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சிங்கர் சார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி போடும் மெழுகு போல ஒழிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விருந்து உள்ள மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விருந்த உள்ள மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்,
வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்களா வாழலாம். வழி இருந்தால் கடகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ ஃபார் தி நன்றி மேடம். ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்களுடைய குறிப்புகளும் அந்த பாடலும் ரொம்ப நல்ல அருமையான பாடல். அது சுமை தாங்கி தான் நினைக்கிறேன் அந்த படம். சுமை தாங்கி சார். சுமை தாங்கி. தேவிகா சார். கருத்துமிக்க பாடல் மேடம் நீங்க பண்ணது. சார் ஆன்மீகத்துக்குலாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருந்ததா சார்? பெர்ஃபெக்ட் மேடம். எஸ் மேடம், பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எல்லா வார்த்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லாவே ரசிச்சேன். நல்லா இருந்தது. மேடம் வந்து இன்னும் வருங்காலில் வந்து விஸ்டம் ஷேரிங்கும் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்வாருங்கள். எந்த ஒரு சிறிய தலைப்புனாலும் பேசுங்க. இந்த தமிழ் நிகழ்ச்சியில நீங்க விஸ்டம் ஷேரிங் எடுக்கணும். அந்த மே மாதத்துல ஒரு சனிக்கிழமையில எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார் நான் இங்கிலீஷ்ல பேசலாமா சார்? இங்கிலீஷே பேசுங்க மேடம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசுங்க, கலந்து பேசுங்க. இங்கிலீஷ் நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் புரியும் எல்லாருக்கும். ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி பேசுங்க. எனி சாட்டர்டே யூ கம் ஃபார்வர்டு. நாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறோம். நிச்சயமா நீங்க பேசுங்க. ஓகே சார். சொல்றது இந்த மாதிரி நம்ம பேசினா நம்மளுடைய விசுத்த சக்கரா வந்து ஓப்பன் ஆகும். அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 7 சக்கரா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அனகாதா, அடுத்தது விஷுதா, ஆஜ்னா, சகஸ்காரா. ஆஜ்னா சகஸ்காரா. சோ அதுல வந்து நம்ம விசுத்தி சக்கரா வந்து ஓப்பன் ஆகும். அது நல்லது, உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லது. ஸோ நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம சீனியர் மாஸ்டர் திருமதி வேதவதி மேடம் வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணா கூட அதை பெருசுப்படுத்தாம அது ஒரு பெரிய மனதுடன் அதை விட்டு கொடுத்து இப்படி வரணும் நம்ம வழிகாட்டுறாங்க. அது ஒரு பெரிய மனது அவங்களுக்கு. அந்த மனதிலே நீங்க இன்னும் இந்த மகவதார அறக்கட்டளைக்கு சிறந்த சேவைகள் செய்யணும், முன் வரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கூட தியான நிகழ்ச்சிக்கு மேடம் தான் அகாமடேஷன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் இருந்தபடியே இந்த சேவைலாம் சிறப்பாக செஞ்சுட்டு இல்லாமல் வந்து டொனேஷன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, முன் வராங்க. அவங்களே போய் டோர் டு டோர் கலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு இந்த வயசுல வந்து இவ்வளோ தூரம் பெரிய பண்ணுறது என்பது ஒரு பாராட்டக்கூடியது. அவங்களுக்கு நம்மளுடைய கிளாப்ஸை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமது குருஜி டாக்டர் சங்கர்நாத் சாருக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிறந்த சேவை செய்து வராங்க. ரொம்ப நல்லா பிளான் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றாங்க. நன்றி. இந்த தமிழ் நிகழ்ச்சியில வந்து அவங்க இன்னும் சிறப்பாக பங்கு கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். உங்க அன்புக்கும் கருணைக்கும் நன்றி மேடம். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். கையை உயர்த்தலாம். நான் அட்மிட் கொடுக்கிறேன். எந்த ஒரு சின்ன கருத்துனாலும் சொல்லுங்க, முன்வாருங்கள். அதாவது நம்ம பேசுறதுலாம் அடுத்த மாஸ்டர் திரு நடராஜன் சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசுவாரு. சார், மாஸ்டர் திரு நடராஜன் சார் நீங்க பேசுறீங்களா சார்? இது வந்து க்ளோசிங் டே ப்ரோக்ராம் சார். உங்க எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க சார். மாஸ்டர் திருமதி வெங்கடேஸ்வரி முத்துராமன் அவங்க கையை உயர்த்துள்ளாங்க. புதுசா வந்திருக்காங்க. வருகை மேடம். வெல்கம் மேடம். பேசுங்க மேடம். வணக்கம் சார். நான் ஆல்ரெடி ஜாயின் ஆயிருக்கேன். பட் வந்து ஃபோன் நேம்ல வரும், என்னோட நேம்ல வராம ஃபோன் நேம்ல வரும். நான் வந்து யோகா டீச்சர், யோகா ட்ரெய்னர், ப்ளஸ் வந்து முத்ரா தெரபிஸ்டாவும் அது பண்ணியிருக்கேன். முத்ரை வகுப்பு, யோகா வகுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு வந்து உங்களை மாதிரி லெஜண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் ஆசை அதிகமாக வருது. மேம், நீங்கள் பாடின பாடல் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் சார் பாடின பாடல் அந்த ஒரு பாட்டிலேயே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி பெரியவங்களோட பேசுறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இந்த கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்னதான் தனியாக மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணிகல கூட இந்த மாதிரி ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்காது. கரெக்டாக. இன்னொன்று உங்களோட வயசு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட வயசும் அதிகம், அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள்கிட்டேருந்து நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். உங்களை மாதிரி பெரியவங்கள்ட்டேருந்து நிறைய லேர்னிங் பண்ணணும். எவ்வளோ புக்கு படிக்கிறோங்கிறது முக்கியம், அந்த மாதிரி எவ்வளோ பெரியவங்கள்ட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை லேர்னிங் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட் தானே சார்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஒரு ஃப்ரீயாக சொல்லித்தரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற உலகத்தில் அதை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவும், நிறைய நல்ல மனுஷங்க இன்னும் இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்காங்கங்கிற நம்பிக்கை வந்து நிறைய தெரியுது சார். மேடம் உங்க செல் நம்பர் சொல்லுங்க மேடம். உங்க செல் நம்பர் 90 மாஸ்டர். ஒரு நிமிஷம் மேடம். மாஸ்டர் வெங்கடேஸ்வரி முத்துராமன் மேடம், உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 9025 51 9153. மேடம் நீங்க யோகா ட்ரைனிங்னா யோகா டீச் பண்ணுவீங்களா? ஆமா சார், யோகா ட்ரெயின். வெள்ளிக்கிழமையில வந்து ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ். சார் ஒரு நிமிஷம், அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேசுங்க வெங்கடேஸ்வரி, பேசுங்க. சொல்லுங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நான் பண்ணிருக்கேன் சார். அட்வான்ஸ் ஆசனாஸ் வந்து 3 minutes சிங்கிள் ஆசனாஸ் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக்ட் மெடல் வந்து நான் வெங்கடேஸ்வரி மேடம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிக்னல் இல்ல, அதான் சாரி. எனக்கு கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுங்க. சரி மேடம். வெங்கடேஸ்வரி மேடம், உங்க ஊர் மேடம் எந்த ஊர் மேடம்? எந்த ஊருங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், பட்டுக்கோட்டை. ஓகே, நான் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில வந்து ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் இருக்குது, அதுல வந்து நிகழ்ச்சிகள் பேசலாம், யோகாலாம் செஞ்சு காமிங்க. யூ டீச் அதர்ஸ். அது விஷயமா நான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்றேன். பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க. ஓகே சார், ஓகே சார், தொடர்ச்சியா பேசுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து சிக்னல் இஷ்யூஸ் இருக்கு, சோ அதனால எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. சாரி, மன்னிச்சிருங்க. நோ ப்ராப்ளம். இல்ல, சிக்னல் நல்லா தான் இருக்கு, பேசுங்க. எனக்கு தெரியும், முன்னாடி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி நிறைய பேசினா நம்ம விசுத்தி சக்கரம் வந்து அதிகம் செயல்படும். உண்மையான விஷயம். இந்த காலத்துல வந்து பேசுறது தப்பு. யாராவது நம்மள ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, நம்ம இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சைலண்டா இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க, முன்வாங்க, நிறைய படிங்க, தெரிஞ்சிட போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறது அதனை பெட்டி போய் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். யாருக்குமே எல்லாமே தெரிஞ்சாது. எல்லாரும் கொஞ்சமா எல்லாரும் கொடுக்கறதுனால நம்ம எல்லாருமே நல்லா வாழலாம். கரெக்டா? ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா படைக்கல. எல்லாருக்கும் ஒண்ணு அதிகமா ஒண்ணு கம்மியா ஒண்ணுதான் படைச்சிருக்கான். இந்த நாலேஜ் மட்டும் நம்ம ஷேர் பண்ண நிறைய வளரும், விருட்சம் மாதிரி. கரெக்ட் இல்ல? அதை நம்ம ஷேர் பண்ணுவோம், அந்த வந்து நம்ம பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன படிச்சேனோ நான் ஷேர் பண்றேன். நான் எதுவும் தவறுதலா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. தெரிஞ்சு நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் பேசுறேன் சார். வெங்கடேஸ்வரி, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கீங்க தியானத்துக்கு. அப்படின்னா உங்க கர்மம் எல்லாம்
இந்த வயசுலயே எல்லாம் கழிச்சு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் பாருங்க தேங்க்யூ இந்த தேங்க்யூ ஏஜுக்கு மேம். வந்திருக்கோம். நான் இப்ப 66. கரெக்ட் நான் தியானத்துக்கு மேம், வரும்பொழுது அப்படி 64. சொல்லாதீங்க. அல்ல சாரி, அதானதான் சொல்றேன். ஒரு விஷயம். சாரி, ஒரே ஒரு விஷயம் குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும். உங்களோட அனுபவம் என்னோட வயசு மேம். நீங்க அவங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். இவ்வளவு எல்லா பெரியவங்களுக்கும் அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். கரெக்டா? அதுதான் என்னோட ஏஜ். நீங்க சொல்றது உண்மைதான். எங்களே வந்துட்டேன். பட் உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆசைகள் நிறைய இருக்கு. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும். ஆக்சுவலி எனக்கு தியானம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. நானும் பிஸி 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 பிஸி, வேலை வேலை வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நானு 63 இயர்ஸ் ஆன 64 இயர்ஸ்ல தான் எனக்கு இந்த பகவத்கீதை கிளாஸ் போனேன். அங்கதான் தெரிஞ்சது தியானம் பண்ணணும் அப்படின்னு. சார், அதுக்கப்புறம் தான் தியானத்துக்கு வந்தேன். சொல்லிக்கிறேன் மேம். சார், மேம், ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரொம்ப சிக்னல் வீக்கா இருக்கு. பிளஸ் வந்து பவர் கட்டும் ஆயிட்டு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இடையிலேயே இனிப்பு தூண்டிட்டா என்னை மன்னிச்சிருங்க. எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இனிப்பு வந்து ரொம்ப சரியா இல்லாம இருக்கு. அதை நான் கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே மேம், நன்றி மேம். நன்றி மாஸ்டர் திருமதி வெங்கடேஸ்வரி முத்துராமன். கிளாஸஸ் ரெகுலர் அட்டன் பண்ணுங்க. 4ஆம் தேதியிலேருந்து ரெகுலர் கிளாஸ் இருக்கு. வாங்க, காலை மாலை 2 நிகழ்ச்சியிலும் வாங்க. வாட் எவர் டைம் ஃபீஸிபிள் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இதுக்கு நான் தேங்க்ஸ். நீங்க தியானம் பண்றீங்களா? ரெகுலரா தியானம் பண்றீங்களா வெங்கடேஸ்வரி? பண்ணுவேன் மேம். ஓகே ஓகே. ஏதாவது சர்வீஸ் பண்றீங்களா? யோகா டீச்சரா? ஸ்கூல்ஸ்க்கு போய் ஃப்ரீயா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செகண்டரி ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் இருக்கும், அங்க வந்து ஃப்ரீயா யோகா வந்து சொல்லி முடிஞ்சு. அப்புறம் ஆசிரமம் திருப்பூர்ல அறம் அன்பு ஆசிரமம் அப்படி 2 ஆசிரமம் இருக்கு. அதுக்கும் வந்து ஃப்ரீயா ஆன்லைன் யோகா ப்ரொவைட் பண்ணினேன் மேடம். ஓகே. நீங்க எங்க மேடையிலயும் யோகாசன பிராணாயாமம் அதெல்லாம் கத்து கொடுங்க மார்னிங். அப்புறம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். நான் ஒரு ஹீலர். நான் ரேக்கி பண்ணிருக்கேன். ராஜகீய ரேக்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் லாஸ்ட் 5 months. அத சொல்லான்னு நான் ஹீல் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி. தொடர்ச்சியா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க மேடம். இன்னைக்கு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நன்றி மாஸ்டர் திருமதி வெங்கடேஸ்வரி மேடம். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அடுத்ததாக முன்வாருங்கள். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாரும் முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம், மாலை வணக்கம் மேடம். பேசுங்க மேடம். வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் வீடியோ ஆன் பண்ணுங்க மேடம், உங்களை பார்க்கலாம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ப்ரோக்ராம். காலையிலயும் செய்யறாரு, பிரம்ம முகூர்த்த இதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க 5:30 to 7 நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம். ஈவினிங்கும் நல்லா ப்ரோக்ராம். எல்லாருமே பிரசாந்தி மேடம் வந்து உத்தரகீதா பத்தி 3 பார்ட் நல்லா சொன்னாங்க. புனிதா மேடமும் நல்லா சொன்னாங்க. நல்லா எல்லா கிளாஸ் எடுத்தாங்க. கலைச்செல்வன் சார், பிரேமா மேடம் 7 சக்ரா பத்தி சொன்னாங்க. சொருபராணி மேடம், கோமதி நந்தகோபால், குமாரி மேடம், கலைச்செல்வி மேடம், உஷா குமாரி மேடம், எல்லாருமே, ருக்மிணி பிரியா லடு 7 சக்ரா ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. எனக்கு முதல்ல பேக் பெயின் இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இப்ப நல்லா உட்கார முடியுது. நல்லா
தியானம் பண்ணதுனால எனக்கு தூக்கமே இல்லை. இப்ப நல்லா பகல் எல்லாம் தூங்குறதுல நல்லா எனர்ஜியா இருக்கு. எந்த வேலையும் குட் செய்யறதுக்கு மேடம். இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் குட். இஷ்யூ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தியானம் இவங்க பண்ற ஒன் இயரா நான் பண்ணிட்டு இருக்கேன் தியானம். இது ஏப்ரல் 1 இருந்து தமிழ் மெடிடேஷன் ஜூன் ஆரம்பிச்சதுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். அருமையா இருக்கு. எல்லாரும் நல்ல சிறப்பான தெளிவா நமக்கு எல்லாமே புரிய வைக்கிறாங்க. நம்ம முதல்ல நம்ம உடம்பு சரி பண்ணினாதான் மனசு சரியாகும். உடம்பு இது பண்றதுக்கு நல்ல ஹெல்த் ரெமெடிஸ் நிறைய கொடுக்குறாங்க எல்லாருமே. ரங்கநாதன் சாரு ரொம்ப நல்லா நம்ம சக்ராஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றதெல்லாம் தெளிவா சொன்னாரு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் எல்லாமே 7 சக்கராஸும் எப்படி வேலை செய்யுது, நம்ம என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி தியானம் பண்ணி நம்ம மனசையும் உடலையும் பாதுகாக்க வேணும்ன்றத நல்லா சிறப்பா சொல்றாரு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிறப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த வெஜிடேரியன் பத்தி ரொம்ப எல்லாருமே நல்லா சொன்னாங்க. சுனிதா மேடம் நல்லா சொன்னாங்க. ஏஞ்சல் பத்தி குமாரி மேடம் சொன்னது நல்லா இருக்கு. கலைச்செல்வன் சார் மலர் மருத்துவம் பத்தி சிறப்பா சொன்னாரு, அதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே உத்தரகீதா பத்தி இவங்க பிரசாந்தி மேடம் சொன்னதும் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணாங்க. ரொம்ப எல்லாருமே எல்லா டாபிக்குமே ஒவ்வொரு டாபிக்குமே அவ்வளோ இதுவா எடுத்து சொல்றாங்க. யோகா, முத்ராஷு எங்க டாக்டரின்லாம் கூடி யோகா சிறப்பா செஞ்சு காமிச்சார். அவங்க டைம் கொஞ்சம் பத்தாதனால அவங்க சரியா செய்ய முடியறது இல்லை கிளாஸ் எடுக்கிறதுனால. மித்தபடி எல்லாமே நல்லா சிறப்பா எல்லாருக்குமே சேவை செய்யறதுக்காக இதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். பழனியப்பன் சார் ரொம்ப முயற்சி பண்ணி அவர் உடம்பு சரியில்லாதப்ப கூடி அவ்வளோ ஒரு இருமல் சளி இருந்தப்ப கூடி அவ்வளோத்தையும் தாங்கிட்டு நல்லா பண்ணாரு எல்லாமே. அவரு இந்த எல்லாமே எல்லாத்துக்குமே சக்தி கொடுக்கறது இந்த யோகா தியானம் பண்றதுனாலதான் அவருக்கு சக்தி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவரு நல்லா இடைவிடாது கஷ்டப்பட்டு எல்லாமே எல்லாருக்குமே போன் பண்ணி பேசி எல்லாமே நல்லா சிறப்பா செய்யறாரு. இங்க எல்லா மேடம் புனிதா மேடம் ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. அப்படியே பொறுமையா எல்லாமே ரொம்ப நல்லா கேக்குது, நல்லா பேசுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க மேடம். மாஸ்டர்ஸ் எல்லா மாஸ்டர்ஸும் இதை பயன்படணும். இது இந்த இந்த கிளாஸ்னால எல்லாருமே நல்ல சிறப்பா பயனடைஞ்சிருக்காங்க. நாங்களும் பயனடைகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இது சிறப்பா இன்னும் நடக்கணும்னு நான் தியானம் செய்யறேன் சார். தியானம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். நான் ஒரு பாட்டு பாடிடுறேன் சார். பாடுங்க மேடம், பாடுங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இன்றிருக்க, வேண்டியது வேறொன்றும் எனக்கில்லை கண்ணா, மணிவண்ணா மனையப்பா கோவிந்தா கோபாலா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். பிதாமகர் மகரிஷி அவருக்கும் சொல்லிக்கிறேன் சார். பழனிப்பன் சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த தியான கிளாஸ் ரொம்ப அட்டன் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கேன் சார். நல்லா ஃபீல் பண்றேன் சார். ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். எல்லாருடைய கருத்துக்களும் எங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. நல்லாவே எல்லாருமே வழி நடத்துறாங்க எங்களை. நல்ல ஹெல்த்துக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே நிம்மதியா இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இது இந்த ப்ரோக்ராம்
இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சீனியர் மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே. தொடர்ச்சியா நீங்க எங்களுக்கு உற்சாகம் கொடுத்துட்டு வாங்க. அந்த தியான யக்னத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நன்றி மேடம். திருவண்ணாமலை மே 15, 16, 17 தியான யக்னத்துக்கு வாங்க மேடம். நன்றி மேடம். வரேங்க சார். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. சிறப்பா இருந்தது உங்க கருத்துக்கள். ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்துக்கள். ரொம்ப நல்லா கரெக்டா சொன்னீங்க, கிறிஸ்பா சொன்னீங்க, நல்லா இருந்தது. அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார். சார் நாமக்கல்ல இருந்து வர்றாரு. பேசுறீங்களா சார்? புது மாஸ்டர்ஸும் பேசுங்க. மாஸ்டர் திரு ரவி சார் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் என்னன்னு சொல்றேங்க சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. தியானத்தினால நமக்கு உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு மகிழ்ச்சி, ஆன்மாக்கு எழுச்சி. இந்த பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப சிறப்பா மனசுல பதியணும்ன்றது நான் வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். கரெக்டா இருக்கு மேடம். கருத்து நல்லா இருந்தது மேடம். நன்றி மேடம். நன்றி 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 நன்றி. மேடம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் வந்து சேலம் கொண்டலாம்பட்டியை சேர்ந்தவங்க. ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க, கருத்துக்களையும் சொல்றாங்க. நன்றி சார். நன்றி மேடம். அடுத்ததாக முன்னாருங்கள். மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சாருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். சார் வந்து ஆரணிலேருந்து வர்றாரு. அவர் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பத்தி பேசுவாரு. மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார், மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சார் முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க சார். பண்ணிட்டேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கு வணக்கம். ரங்கநாதன் ஜி சார் அவர்களுக்கு வணக்கம். இங்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாஸ்டர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து எதுக்காக இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம இவ்வளோ ஒரு முயற்சியோடு அக்கறையோடு முழு ஈடுபாட்டோடு வரணும்னா, நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம அங்கே வந்துருக்கிறோம். உடல் ஆரோக்கியம் முதல்ல, அதுக்கடுத்து மன ஆரோக்கியம். இந்த 2 ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாளைக்கு வாழலாம். இதுதான் நம்முடைய கான்செப்ட். அதுதான் நம்ம இதை நோக்கி நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்து வந்துருக்கிறோம். அதுவும் குறிப்பா நம்ம இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இளையவர்கள் இல்லை, கொஞ்சம் முதியவர்கள் தான் இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த ஹெல்த் ஹேபிட்ஸை பத்தியும் உடல் ஆரோக்கியம், உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பத்தியும் சும்மா சிம்பிளா நான் ரொம்ப லைட்டா பேசலான்னு இருக்கிறேன். பொதுவாக வந்து எல்லாருமே குளித்தவுடன் சாப்பிடக்கூடாது. ஏன் குளிச்ச உடனே சாப்பிடக்கூடாது? குளிச்ச உடனே சாப்பிட்டா நம்ம உடலுடைய வெப்பநிலை குறைஞ்சிரும். வெப்பநிலை குறைஞ்சி இருக்கிற நேரத்துல நம்ம சாப்பிட்டோம்னா செரிமானம் சக்தி அதிகமாகாது, நல்லா ஆகாது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனும் குடிக்க கூடாது. அதே மாதிரி சாப்பிடும் போது தண்ணி நிறைய குடிக்க கூடாது. ஏன்னா அதாவது நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைலூஷன் ஆயிடும். அந்த ஜீரண நீர் இருக்கு இல்லைங்களா, வாயிலிருந்து போற உமிழ்நீர், அப்புறம் வந்து வயிற்றில் இருக்கிற சுரக்கிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் வந்து டைலூஷன் ஆயிடுச்சுன்னா நல்ல ஜீரணமாகாது. அதனால சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்க. சிலலாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு 300 ml 400 ml தண்ணி குடிக்கிறாங்க. அப்படிலாம் குடிக்க கூடாது. அதனால சாப்பிடும்போது ஒரு முழுது குடிக்கலாம். ஒரு 25 ml 10 ml அப்படி 50 ml அப்படி குடிக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் நிறைய தண்ணி குடிக்க கூடாது. அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா மென்று ரசித்து சுவைத்து சாப்பிடணும். கூடாக்கி குடிக்கணும். தண்ணி என்ன பண்ணணும்னா, தண்ணி வந்து சாப்பிடணும். தண்ணி கூட எப்படின்னா அப்படியே முடக்குன்னு சிலர் என்ன பண்றாங்க, தூக்கி தொண்டையில விட்டாங்களா அது உள்ள அப்படியே ஒரே நேரத்துல ஒரு 300-400 ml தண்ணி குடிக்கிறாங்க. அப்படிலாம் குடிக்க கூடாது. தண்ணியை கூட சப்பி நல்லா அதாவது தண்ணியை சாப்பிட சொல்றான், மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா அசை போட்டு சாப்பிடணும், சுவைத்து சாப்பிடணும். அதே மாதிரி உணவுகளை நல்லா மென்று கூழாக்கி குடிக்க சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியம். அதாவது வாயிலேயே பாதி நம்ம மென்று நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த உமிழ்நீரோட சேர்ந்து அது வந்து அதனால எல்லாரும் வந்து இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு 30 நிமிடம் கழித்து உணவு சாப்பிடணும். அதே மாதிரி பாடியுடைய கிளாக் டைம்னு ஒண்ணு இருக்குது. அந்த கிளாக் டைம்ல வந்து காலையில 7 to 9 சார் ஏதோ அந்த சவுண்ட் கொஞ்சம் இது பண்ணுங்க சார்.
சார் எஸ் சார், எஸ் சார். மாஸ்டர்ஸ், மற்ற மாஸ்டர்ஸ் வந்து நீங்க வந்து மியூட்ல இருங்க சார் பேசும்போது. எஸ் சார், சொல்லிட்டேன் சார். நான் இதை மியூட் கொடுத்துறேன் சார். எஸ் சார், நீங்க பேசலாம் சார், கிளியரா இருக்கும். சரி. எஸ் சார், அதே ப்ளீஸ் மாதிரி ப்ரொசீட். பாடியோட கிளாக் டைம்னு ஒன்று இருக்குது. காலையில 7 to 9 சாப்பிட்ற நேரம், அதே மாதிரி மதியம் 12 to 2 சாப்பிட்ற நேரம், இரவு வந்து 5 to 7 சாப்பிட்ற நேரம். இந்த நேரத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கண்ட நேரத்தில் கண்டபடி சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி உணவு எது சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. அதாவது கூடி மட்டும் சைவ உணவுகளை நிறைய சாப்பிடணும். வேக வைக்காத உணவுகளை, பச்சை காய்கறிகள், பச்சை பழங்களை சாப்பிடணும். அதாவது ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னாடியும் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிடுங்க, வெந்த உணவு சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. ஏன் பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றோம்னா, பச்சை காய்கறிகள்லையும் பழங்கள்லையும் உயிர் சத்து இருக்கிறது. வெந்துட்ட பிறகு அந்த உயிர் சத்து கொஞ்சம் குறைஞ்சி போகுது, ஒரு 50% காணாம போயிடுது, மிச்சம் 50% தான் இருக்கும். அதனால போதுமான சத்துக்கள் வந்து இந்த வைட்டமின், சில புரோட்டீன்லாம் வந்து கொஞ்சம் சிதைவு ஏற்பட்டு அது குறைஞ்சி போயிடுது. அதனால பச்சை காய்கறிகளை, பச்சை பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து நிறைய உயிர் சத்து கிடைக்குது, நிறைய சக்தியோடு இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்க முடியும். அப்படி அதான் முக்கியமான கருத்து. அதே மாதிரி கூடிய மட்டும் டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க. டீ காஃபி என்பது நமக்கு தேவையில்லை. அதாவது ஏன்னா டீயோட அந்த டீ தூளை கூட வெறும் பால் சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால டீ காஃபி தவிர்த்துடணும். பால் உணவுகளை நிறைய சாப்பிட தேவையில்லை, ஏன்னா பால் உணவுகள்லாம் நம்ம வயசுக்கு செரிமானம் ஆகாது. எண்ணெய் உணவுகளை தவிர்த்துடணும். அதே மாதிரி கறி, மீன், முட்டை இதெல்லாம் தவிர்த்துடணும். ஏன் கறி, மீன், முட்டை இதெல்லாம் தவிர்க்கணும், ஏன் எண்ணெய் குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பால் ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலிலும் கொலஸ்ட்ரால் இருக்குது, எண்ணெயிலையும் கொலஸ்ட்ரால் இருக்குது, கறியிலையும் கொலஸ்ட்ரால் இருக்குது. இதெல்லாம் வந்து கொழுப்பு சத்தாக மாறி நம்ம உடலுக்கு தொல்லைகளை கொடுக்கும், இதய பாதிப்பை தரும், வயிறு பாதிப்பு தரும். நீங்க கறிலாம் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது. ஒரு கறி சாப்பிட்டீங்களா அது ஜீரணமாகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஆனா சைவத்தை சாப்பிட்டீங்கன்னா 6 மணி நேரத்துல சாப்பிட்டு செரிமானம் ஆயிடுது. அதனால காய்கறிகள் சாப்பிட்றது தான் சிறந்தது. அசைவ உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜீரண சக்தி பாதிக்கும். அதுவும் நம்மை மாதிரி வயது உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அசைவம் கூடவே கூடாது. அசைவம் வந்து ஜீவ காரணத்துக்காக மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு கருத்து இருந்தாலும், உடல் ஆரோக்கிய ரீதியாக, உடல் செரிமான சக்தியின் ரீதியாக நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கன்னா செரிமான சக்தி வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது, முழுசா செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாதனால கழிவுகளுடைய தேக்கம் ஏற்படும். கழிவுகளுடைய தேக்கம் தான் நம்முடைய நோய். அதனால அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் எது ஏன் வருதுன்னு சொன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான். கழிவுகள் தேக்கம் இல்லைன்னா எந்த நோயும் வராது. அப்ப கழிவுகளை தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா மனிதனுக்கு வந்து 4 விதமான கழிவுகள் இருக்குது. திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, இது மாதிரி இன்னும் ஏதோ திடம், திரவம், வாயு, காற்று, மூச்சு காற்று மூலமா வாயு கழிவு. ஆமா, இந்த கழிவுகள்லாம் நம்ம தேங்காம இருக்கிறத பார்த்துக்கணும். அப்படின்னா வாயு கழிவு நம்ம உடம்புல நல்ல முழுசா வெளியேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதாவது அது மட்டும், அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறணும்னா உடற்பயிற்சி பண்ணுங்க, யோகா, தியானம், உடற்பயிற்சி பண்ணுங்க. மனசுல இருக்கிற கழிவுகள் போனோம்னா தியான பயிற்சி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொன்று. அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற கழிவுகள் போனோம்னா ஒழுங்காக நேரத்தோட காலை, மதியம், இரவு 2 வேளை மலம் போகணும். இது மலம் போகலாம் நிச்சயம் வந்து உடல்ல கழிவு வரும், கழிவுகள் தேக்கமடையும். கழிவுகள் தேக்கமடைந்தால வயிறு கிடும், சிலருக்கு கட்டி வரும், புண்ணு வரும், பல்வேறு விதமான நோய்கள் வரும். அதனால கழிவுகள் தேங்காம பார்த்துக்கணும். அதற்கு என்னென்ன பண்ணணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிலதெல்லாம் சிந்திக்கணும். வயிற்றுல இருக்கிற கழிவுகள் வேணும்னா சிலருக்கு வந்து எனக்கு நேரத்தோட மலம் போக முடியல அப்படின்னு சொன்னா திரிபாலாசூர்ணம், ஒரு நல்ல ஒரு இயற்கையான மருந்து. திரிபாலாசூர்ணம் என்னன்னா நெல்லிக்காய் தூள், கடுக்காய் தூள், தாண்டிக்காய் தூள், இந்த 3ம் கலந்த கலவை தான் திரிபாலாசூர்ணம். அந்த திரிபாலாசூரத்தை ராத்திரியில படுக்க போகும்போது எல்லாருமே யார் வேணாலும் சாப்பிடலாம். அது வந்து மருந்து கிடையாது, அது ஒரு உணவு தான். அதனால நேச்சுரலாக கிடைக்கிற அந்த காய வச்ச தூள் இது. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காயோட தூள் தான் அது. அதனால யார் வேண்டுமானாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா 1 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். சுடு தண்ணியில் போட்டு கலக்கி இரவு படுக்கும் போது குடிச்சிங்கன்னா காலையில மோஷன் இது ஃப்ரீயா போயிடும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு திரவ கழிவு போனோம்னா வேர்வை மூலமாகவும் மூத்திரம் மூலமாகவும் கழிவுகள் போனோம்னா தண்ணி நிறைய போதும் அளவுக்கு தாகம். நம்ம உடல் என்ன உணர்த்துது, நம்ம அதாவது உடல் சொல்ற உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்முடைய உடல் வந்து
என்ன மாதிரி இருக்குது, டயர்டா இருக்குதா, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தனி தாக எடுக்குதா, அதை என்ன பண்ணணும், பசிக்குதா, அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதாவது பசி எடுக்கும் போது சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய உடல் உணர்வுகளை மதிப்பளித்து உடல் உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுக்கு தேவையானதை நாம அதுக்கு உதவி செய்யணும். நாமும் நல்லா அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால உடல் உணர்வுகளை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிடணும். இன்னொன்று அதான் சொன்ன, உடற்பயிற்சி செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும். அதனால அது மட்டும் இல்ல, அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளை சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக கைகள் தேக்கம் ஏற்படும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு உணவிற்கு முன்னையும் ஒரு பழம் காய் சாப்பிட சொன்னேன். அதே மாதிரி தினமும் சூரியன் உதயத்திற்கு பின் சாப்பிடணும், சூரிய மறைவதற்கு முன் சாப்பிடணும். ஏன்னா நம்ம எந்த விலங்கினங்களும் பார்த்தீங்கன்னாலும், எந்த விலங்கும் வந்து ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை. மனிதன் மட்டும்தான் 2 மணிக்கு கூட சாப்பிட்றான், 1 மணிக்கு சாப்பிட்றான், 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றான், 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றான், நேரம் காலமே இல்லாம சாப்பிட்றான். ஆனா மனிதனை தவிர காக்கா, குருவி, நீங்க எந்த விலங்குனா பாருங்க, 6 மணி ஆச்சுன்னா அதாவது ஓய்வு எடுக்க போயிடும், அதாவது உறக்கத்துக்கு போயிடும். அப்போ அப்படி உறங்குவதன் மூலமாக அது நல்ல ஆரோக்கியமா இருக்குது. அதாவது அதனுடைய உள்ளுறுப்புகள் பகல் ஃபுல்லா ஏதோ ஒரு தேடல் இருக்குது ஒவ்வொரு விலங்கினங்களும். ஆனா இரவுல என்ன பண்ணுதுன்னா, அந்த முழு உடலுக்கும் ஓய்வு கிடைக்கிறதுனால உள்ளுறுப்புகள் வந்து ரீஜெனரேட் ஆகிறது. ஒவ்வொரு செல்லுகளும் புத்துணர்வு பெறுகிறது. அதாவது இப்போ இதயம் வந்து எவ்வளவு துடிக்குதோ அதுல பாதி தான் வந்து இரவுல துடிக்கும். ஒவ்வொரு உறுப்பு சிறுநீரகம் வந்து இப்போ இரவுல பகல்ல எவ்வளவு இயங்குதோ அதுல பாதி அளவு தான் இரவுல இயங்கும். அப்படி ஒவ்வொரு உறுப்புகளை, மூச்சு கூட சரிங்க, நீங்க மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு பகல்ல எவ்வளவு சுவாசிக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தான் இரவுல சுவாசிப்பாங்க. எல்லாருமே வந்து ஸ்லோ மோஷன்ல மூவ்மெண்ட் நடந்துன்னு இருக்கும். அப்போ அந்த உறுப்புகளுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம். ஆனா நீங்க ராத்திரில வந்து 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஓய்வு கொடுக்க முடியுமா? அப்போ எல்லா சக்திகளும் ஜீரணம் பண்றதுக்கு தான் போவோம் நேத்திக்கு. மற்ற உறுப்புகளை ஓய்வு கொடுக்க முடியாது. மற்ற உறுப்புகள் சோர்வடையும், நோய் வரும். நீங்க வந்து காலையில் எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா கொட்டாவி விடுவாங்க எல்லாரும். பாத்தீங்கன்னா ஐயோ ஒன்னும் தூங்குற மாதிரி இல்லையே, உடல் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, அச்சு போட்ட மாதிரி இருக்குதுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அதாவது நம்ம இந்த இரவு சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். இரவு சாப்பிட்றதுனால நம்முடைய ரத்த ஓட்டம் முழுசும் வயிற்று பகுதிக்கு செல்லுது. மற்ற இதயத்தை ரீஜெனரேட் பண்றதுக்கோ, இதயத்தை புத்துணர்வு தருவதற்கோ, நுரையீரலை புத்துணர்வு தருவதற்கோ, சிறுநீரகத்தை புத்துணர்வு தருவதற்கோ நம்முடைய ரத்த ஓட்டம் அங்க முழுசா செல்லாம ஜீரணத்துக்காக மட்டுமே செல்லுகிறது. அதனால நாம காலையில எழுந்திருக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷா புத்துணர்வோடு எழுந்துக்க முடியல. அதனால எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, கூடிய மட்டும் வந்து 6 மணிக்கு சாப்பிட்ற பழக்கத்தை உண்டு பண்ணீங்க. அதாவது மதியம் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதீங்க. காலையில நல்லா சாப்பிடுங்க, மதியம் வந்து ஒரு லைட்டா சாப்பிட்டுட்டு ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு 6:30 மணிக்கு, ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன சமய சந்தர்ப்பத்தில் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோயிலிருந்து விடுபட முடியும். ஏன்னா அதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் அதுக்கு முன்னாடி வந்து சாதாரணமா 9:30 தான் சாப்பிடுவேன். ஆனா இப்போ வந்து நான் தினமும் 6 மணிக்கு தான் சாப்பிட்றேன். ஏன்னா நான் 6 மணிக்கு சாப்பிடும்போது முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு வந்து பசிக்கிற மாதிரி தெரியும் இரவுல. அப்படி பசிச்சா ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வாழைப்பழமோ ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இல்லை வாழைப்பழம் சாப்பிடுங்க, எந்த பழம் வேணா சாப்பிடலாம், திராட்சை பழம் சாப்பிடலாம், மாதுளை பழம் சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. அதனால இரவுல அதாவது வெந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. 6 மணிக்கே சாப்பிட்டுருங்க. 6 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்களா அதுவே பழகிட்ட பிறகு நீங்க 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய தேவை வராது, பசிக்காது. அந்த முதல்ல ஒரு 3-4 நாள் மட்டும்தான் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாறுதல் தெரியும். ஏன்னா எப்பவுமே ஒரு புதிய பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன்னா, நீங்க எப்ப வேண்டுமானாலும் ராத்திரில வெந்த உணவை சாப்பிடுவதை விட்டு அந்த 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ எந்த பழம் உணவும் சாப்பிட்டு படுத்துங்க. அப்போ உங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கு, ஏன்னா பழம் வந்து ஜீரணம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை, எளிமையா ஜீரணமாயிடும். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் சென்று அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு கொடுத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் புத்துணர்வு பெற வைக்கும். அதாவது எப்படி ஒரு செல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த செல்லு காலையில ஃபுல்லா 100 பாயிண்ட் வந்து நல்லா பேச முடியுதோ, இல்ல 10 பாயிண்ட் அப்புறம் 0 நில் அப்படின்னா செல்போன் ஆஃப் ஆயிடும். அது மாதிரி நாம அப்படி இல்லாம ரீசார்ஜ் பண்றது, நம்ம உடம்பை ரீசார்ஜ் பண்றதன் மூலமாக நம்முடைய உடல் உள்ளம் ரெண்டும் புத்துணர்வோடு இருந்து காலையில எழுந்த உடனே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க.
மனசு வந்து தெளிவான முடிவெடுக்கும், மனசு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா உடல் சோர்வு இல்லைனாலே மனசு ஆனந்தமா இருக்கும். அந்த மனசனுடைய ஆனந்தத்துக்கு என்ன தேவைன்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியனால தான் மனசு தெம்ப ஹாய்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா உடல்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா மனசு சோர்வடையும். அதனால உடல் நல்லா இருக்கணும்னா நம்ம வயிறை மிக முக்கியமாக காப்பாற்றணும். அதாவது கட் ஹெல்த்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரில மனிதனுக்கு முதல்ல இருக்கிற மூளை, 2வது மூளை வந்து வயிறு. அந்த வயிறை நல்லா நம்ம இந்த உணவு முறைகளை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய வயிறு ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும். அதனால டீ காஃபி தவிர்த்துருங்க. டீ காஃபி தவிர்த்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் இரவுல. அதாவது அட்லீஸ்ட் தேவைப்பட்டா காலையில மட்டும் டீ காஃபி சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு 10 மணி நேரம் முன்னாடி டீ காஃபி சாப்பிடணுமா படுக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணுமா. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் செல்போனு டிவி பார்க்கறத நிறுத்திடணும். ஏன்னா 1 hour கேப் கொடுக்கணும் நம்ம மைண்டுக்கு. அப்படி கேப் கொடுத்துட்டு நல்லா படுத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆழ்ந்த தூக்கம் வருவதன் மூலமாக உங்களுக்கு அதாவது கழிவுகள் வெளியேறும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், உடலுடைய உள்ளுறுப்புகள் வந்து ஒரு புத்துணர்வோடு இருக்கும். அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா போகும். அதனால நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஒரு சார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாமா, முடிச்சிக்கலாமா? பேசுங்க சார். எஸ் சார், ப்ளீஸ். இல்ல முடிச்சிக்கலாம், முடிச்சுக்கிறேன். பேசுங்க சார். எஸ் சார். சரி. அப்புறம் அதே மாதிரி நம்முடைய இப்போ நான் வந்து இந்த உணவு முறைகள்ல சொல்லிட்டேன். நிறைய காய்கறிகள்னு சொல்லிட்டேன், பழங்கள்னு சொன்னேன், எப்படி எப்படி சாப்பிடணுன்றதுலாம் யாருக்கும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சுவை இருக்குது இல்லைங்களா? மனிதனுக்கு வந்து 6 சுவை இருக்குது. இந்த 6 சுவைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அந்த குணத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தியானத்துக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்றோம். ஏற்கனவே அசைவம் சாப்பிட்டாதான் தியானம் நல்லா சாப்பிடாம இருக்கணும்ன்றதுதான் இருந்தாதான் தியானம் நல்லா வரும்னு சொல்லியிருப்பாங்க கிளாஸ்ல. பூண்டு சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. பூண்டும் அசைவம் சாப்பிட்டா தியானம் வராது. ஏன்னா நம்முடைய உணர்வுகளை தூண்டும். அதே மாதிரி உப்பு நிறைய சாப்பிட்டீங்கன்னா நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டும். நிறைய கோபம் வரும். அதாவது மனசு வந்து கட்டுக்குள்ள அடங்காது. அதனால உப்பு நிறைய சாப்பிட்றது தவிர்க்கணும். உப்பு சாப்பிட்டீங்கன்னா பிபி கூட ஏறும். ஏன் பிபி ஏறுது அப்படின்னா அந்த உப்பினுடைய தன்மை வந்து நம்முடைய அந்த உணர்வு நரம்புகளை தூண்டுவதன் மூலமாக சர்ன்னு கோபம் வரும். அப்படி கோபம் வருவதனால நம்முடைய பிபி ஏறும். இல்லை யாராவது நம்ம ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை தாங்கிக்கூடிய மனசு இருக்காது, ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவோம், அதனாலும் பிபி ஏறும். அதனால உப்பு குறைச்சி சாப்பிடுங்க. அரை உப்பு சாப்பிடுங்க எல்லாருமே, ரொம்ப நல்லது. அதே மாதிரி காரம் குறைச்சி சாப்பிடுங்க. உப்பு காரம் கறி உணவுகள் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா சண்டைக்காரா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சமூகத்தில் இருக்கிற கம்யூனிட்டிகள் நிறைய பாத்தீங்கன்னா உப்பு யார் நிறைய சாப்பிட்றான், யாரு காரம் சாப்பிட்றான், யார் கறி உணவுகள் சாப்பிட்றான்னா அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்குகள் இருப்பாங்க. ஆனா சைவ உணவுகள் சாப்பிட்ற பிராமின்ஸுங்க எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா யாருமே அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு இதெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அதாவது எங்க இருந்தாலும் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதாவது நான் இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ல இதை பேசல, ஒரு நல்ல விஷயங்கள் முன்னுதாரணங்களாக இதை நான் பேசுறேன். அதனால நம்ம சைவத்தில் இருந்தோம்னா உப்பு குறைச்சி, சைவம் 1 சைவம், 2வது காரம், 3வது உப்பு இதெல்லாம் குறைச்சி சாப்பிட்டோம்னா நம்முடைய கோபதாபங்கள் இருக்காது, செக்ஷுவல் உணர்வுகள் அதிகம் இருக்காது. எல்லாமே நம்ம வரையறைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்வோம். அதனால எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கைய நல்வழியில நம்ம போறதுக்கு இதெல்லாம் உதவும். அதனால உப்பு காரத்தை குறைச்சி சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிடலாம். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உடல் குண்டாகும். இன்னொன்று வந்து சளி, ஒரு சிலருக்கு சளி உடம்பு தான் சளி பிடிக்கும். அதனால இனிப்பு குறைச்சி சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிடலாம், தப்பு இல்லை. இன்னொன்று சாப்பிட்ட உடனேயோ அல்லது சாப்பிடுவதற்கு முன்னாடியோ கொஞ்சோண்டு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அந்த உமிழ்நீர் வந்து நல்லா சுரக்கும். உமிழ்நீர் சுரப்பதனால நம்முடைய வயிற்றுல ஜீரண சக்தி அதிகமாகும். வாயிலேயே வந்து ஒரு ஜீரண நீர், உமிழ்நீர் மட்டும் என்பது ஒரு ஜீரண நீர். அது அதாவது அதனால்தான் மென்று கூழாக்கி ருசித்து ரசித்து சாப்பிட சொல்றாங்க. அப்படி சாப்பிடுவதன் மூலமாக வாயிலேயே பாதி ஜீரணமாகும். வாயிலிருந்து வயிற்றுக்கு போனா இன்னும் முழுசா நல்ல ஜீரணமாகும். அதுக்கப்புறம் குடல் உறிஞ்சிகளால் அந்த உறிஞ்சப்பட்டு நம்முடைய நல்ல ரத்த செல்களாக மாறும். அதனால இனிப்பு சாப்பிடலாம். அதே மாதிரி புளிப்பும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஊறுகாய் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு முன்னெல்லாம் வந்து எல்லாரும் ஒரு ஊறுகாய், கிச்சிலி ஊறுகாய் சாப்பிடுவாங்க. அதாவது அதுக்காக நிறைய உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. அந்த ஊறுகாயெல்லாம் உப்பு அரை உப்போடு உள்ள கிச்சிலிக்காய், மாங்காய் இந்த மாதிரி சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதாவது கொஞ்சோண்டு அது வந்து கடைசி உணவுக்கு கடைசி நேரத்துல இந்த மாதிரி சாப்பிடலாம். ஊறுகாய் சாப்பிட்டீங்களா நல்ல தப்பு இல்லை. ஆனா நிறைய ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கசப்பு என்பது சில வயிற்றில் இருக்கிற கிருமிகளை போக்குவதற்கு கசப்பு சுவை நல்லது.
கண்டிப்பாக மனிதனுக்கு கசப்பும் தேவைதான். அதனால கசப்பு சுவையும் நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி துவர்ப்பு என்பது நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் வயிற்று பகுதிக்கும் வயிறு கெட்டு போவதற்கு கட்டுறதுக்கு துவர்ப்பு ரொம்ப முக்கியமானது. உதாரணமா ஒருத்தருக்கு பேதி அதிகமாக ஆகுதுன்னா அந்த நேரத்தில் துவர்ப்பு சாப்பிட்டீங்கன்னா பேதி குறையும், பேதி நிற்கும். அப்போ ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு பலன் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்குது. அதனால ரொம்ப விரிவா பேச முடியாது. அதனால இதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு இந்த 6 சுவைகளை பத்தி ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால இதை ஃபாலோ பண்ணி நீங்க அனைவரும் வாழ்க்கையில நல்லா ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். அது முக்கியமா மறந்துடாதீங்க, உடற்பயிற்சி, யோகா, தியானம். அதாவது இதை 3ஐயும் என்னைக்குமே மறக்காதீங்க. இதை மறக்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க எல்லா வளமும் பெற்று நல்ல விழிப்புணர்வோடு நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இப்போ நான் இதை தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே பிபி மருந்து சாப்பிட்டு இருந்தேன் பல வருஷமா. இப்போ நான் பிபி மருந்தே சாப்பிட்றது இல்லை. அதனால தான் உங்களுக்கு நான் இதை திரும்ப சொல்ல வரேன். இப்போ நான் சொன்ன உணவு முறைகளை தான் நான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய வயது 70 தாண்டிட்டேன். நான் இப்போ ஏற்கனவே ஒரு 18 வருஷம் பிபி மருந்து சாப்பிட்டு இருந்தேன். இப்போ பிபி மருந்து சாப்பிடாம சாதாரணமா இருக்கிறேன். இந்த வெயில்ல கூட இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 15 நாளா தினமும் வெயில்ல போய் வசிச்சுட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த நிலத்துல சவுக்கு போடுறதுக்காக தினமும் காலையில போனா ராத்திரி 6 மணிக்கு தான் வரேன் சாயந்தரம். என்னுடைய அங்க அப்படி வெயில் எனக்கு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். எனக்கு இப்பவும் எனக்கு பிபிலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லா நார்மலா இருக்கிறேன். அப்போ அது காரணம் என்ன? இந்த உணவு முறைகள். அதாவது நான் கறி சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, எண்ணெய் உணவுகள் சாப்பிட்றதில்ல, பால் உணவுகள் சாப்பிட்றதில்ல, டீ காபி சாப்பிட்றதில்ல, கறி உணவு சாப்பிட்றதில்ல. இது மாதிரி இருப்பதனால உப்பு அரை உப்பு தான் சாப்பிடுவேன், காரம் குறைச்சி சாப்பிடுவேன். இப்படி இருப்பதனால எனக்கு பல்வேறு விஷயங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்குது. நான் எந்த விதமான மாத்திரையும் சாப்பிடாம நல்லா இருக்கிறேன். இந்த வயசுல நான் எந்த மாத்திரையும் சாப்பிடல, நார்மல் உணவு மட்டும் தான் சாப்பிட்றேன். அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதனால கூட டெய்லி யோகா பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு யோகா தியானம் பண்றதுனால எனக்கு எல்லாமே ஆரோக்கியத்துக்கு உகந்த வகையில் எனக்கு உதவுது என்று கூறிக்கொண்டு, நீங்களும் இதை பின்பற்றி நல்லா இந்த உணவு முறைகளையும் இந்த யோகா பயிற்சி முறைகளையும் கத்துக்கணும், நல்ல வாழ்க்கையில சிறப்போடு ஆரோக்கியத்தோட வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி சீனியர் மாஸ்டர் திரு ரமராஜன் சார். மாஸ்டர் திருமதி வேதவதி மேடம் அவர்கள் கையை வைத்துள்ளாங்க. அவங்களுக்கு நான் அட்மிட் கொடுத்துள்ளேன். மேடம் பேசுகிறா? எஸ் மேடம். சார் இப்போ இவரு ரொம்ப நல்லா பேசினாருங்க சார், கரெக்டா சொன்னாருங்க சார், ராமராஜேந்திரன் சார். சார் நன்றி சார். சார் நானும் அசைவம் சாப்பிட்டுன்னு இருந்தேங்க சார். இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ஃபுல் சைவம், 100% வெஜிடேரியன். அப்புறம் நான் இப்போ நைட்ல சாப்பிட்றது இல்லைங்க சார். ஒன்லி 2 மீல்ஸ், காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அதோட நிறுத்திடுறேங்க சார். காஃபி டீ இல்லை, ரொம்ப தேவைப்பட்டா கொஞ்சோண்டு டிகாஷன். பால் சுத்தமா சாப்பிட மாட்டேன் சார். நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துக்கலாம், நெய் ரொம்ப நல்லது. நெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாக்கிங் பண்றேன். நானும் 66 சார். இன்னொரு 20 நாள் 66 கம்ப்ளீட் ஆகி 67. நானும் எதுவும் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் சார். ட்ரக்லெஸ் சார். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தேன், பிபி மருந்து ரொம்ப காலம் சாப்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நானும் ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். பிபி மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன், நிறுத்திட்டேன். எனக்கு இது இருந்ததுங்க சார், ருமத்தைடின் ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப சிவியர் பெயின். இந்த குளிர்காலம் வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க சார். 10 மணிக்கு மேலதான் நான் ஆக்டிவா இருப்பேன். இப்போ இந்த தியானத்துக்கு வந்ததுல இருந்து ஒன்னும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் இல்லை, ஒன்னும் இல்லைங்க சார். நான் டேப்லெட்டே சாப்பிட மாட்டேன். ஆரோக்கியமா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் சார். ஒன்லி 2 மீல்ஸ். அதுவும் மேடம் நீங்க ஹீலர்னு சொல்றீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஹீலிங் பத்தி கூட நீங்க நிறைய பேசலாமே. பேசுறேன் சார் நெக்ஸ்ட் டைம். ஹீலிங்னா இந்த ரேக்கி கத்துன இப்போ செகண்ட் டிகிரி ராஜகிரிய ரேக்கி அது கத்துன பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன் சார். 1 மாசம் ஆச்சு. ஆனா ரொம்ப எனர்ஜெட்டிக் இருக்குங்க சார். நான் டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட பண்றேன் சார். வேற ஊருக்கெல்லாம் கூட பண்றேன் சார்.
வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட ஹீலிங் பண்றேங்க சார். அது வந்து ஆயிருக்கு, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த எனர்ஜி பாஸ் ஆகுதுங்க சார். பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். நான் இப்ப ஹுப்ளில இருக்கேன். ஹுப்ளின்னா பெங்களூர்ல இருந்து 8 hours ஜர்னி. ஹூக்ளி. ஆமாங்க சார். அப்புறம் அந்த நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிடலன்னா சக்தி கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நிறைய கொட்டைகள் சாப்பிடலாம், வேக வச்ச கொட்டைகள். ஆமாங்க. கொட்டைகள் சாப்பிடலாம் சார். எங்க உடம்புலயே பிராணசக்தி நிறைய இருக்குங்க சார். அதை நாங்க அப்சர்வ் பண்ணிக்கணும் சார். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்று பிராணசக்தின்னு நான் இன்னொன்று சொல்ல வரேன் என்னன்னா, அந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய பிராணசக்தி கிடைக்கும். உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு காற்றின் மூலமாக சக்தி என்பது ஒரு மனிதனுக்கு வந்து உணவின் மூலமாக மட்டும்தான் கிடைக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உணவு மட்டும் முக்கியம் இல்லை, காற்று சக்தி மிகப்பெரிய சக்தி. அதே மாதிரி மனசு சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷம் இருந்தாதான் அதுவும் நமக்கு ஒரு பெரிய சக்தி. இப்படி 4 வகையில நமக்கு சக்தி கிடைக்குது இல்லைங்களா மேடம்? ஆமாங்க சார், கரெக்டுங்க சார். எனக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா பிராணசக்தி, அப்புறம் இந்த ரேக்கி இதுலயே நான் குணப்படுத்திக்கிறேன் சார். நான் டாக்டருக்கு போய் கூட 3 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க சரி மேடம். அதான் மேடம், நீங்க என்ன டாக்டர் உங்க கருத்து சொல்லுங்க. அதான் சார். சார் டைம் ஆச்சுங்க சார். 10 மணி ஆயிடுச்சுங்க சார். எஸ் மேடம். நன்றி நன்றி மாஸ்டர் திரு ரமராஜன் சார். நன்றி மாஸ்டர் திருமதி வேதவதி மேடம். நான் இப்போது தியான பயிற்சிக்கு செல்கிறேன். அதற்கு முன்பாக 2 நிமிடம் நமது திருவண்ணாமலை தியான யக்னத்தை பற்றி அறிவிப்பு செய்கிறேன். நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் அறிவுறுத்தல் படி மே 15, 16, 17 நிகழ்ச்சிகள், அதாவது திருவண்ணாமலையில் இசை தியான யக்னம் PSSM மற்றும் அவதார் அறக்கட்டளை பெங்களூர் அனைவரையும் வரவேற்கிறது. தியானம் திருவண்ணாமலை இசை தியான யக்னம் மற்றும் முழுமையான ஆரோக்கிய நிகழ்ச்சி மே 15 மாலை 5 மணிக்கு மேலாக அந்த இனாகரல் செஷன் தொடக்க நிகழ்ச்சி விழா நடைபெற உள்ளது. மே 16, 17 காலை 5லிருந்து 8 மணி வரை லைவ் மியூசிக் மெடிடேஷன் ஸ்ரீ பிப்பல்லா பிரசாத் ராவ் குழுவினர் மியூசிக் மெடிடேஷன் தொடர்ச்சியாக 3 மணி நேரத்துக்கு மிக பிரமாதமாக இருக்கும். காலை 8லிருந்து 9 மணி வரை சீனியர் மாஸ்டர்ஸின் செய்திகள், நூல் வெளியீடு மற்றும் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தல். காலை 9 மணி முதல் 10 மணி வரை காலை உணவு. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சீனியர் மாஸ்டர்த்திலிருந்து விஸ்டம் ஷேரிங் நடைபெற உள்ளது. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை அன்னப்பிரசாதம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை சைமல்டேனியஸாக மகவதார் அறக்கட்டளை சேர்ந்த 6 குருமார்கள் தங்களின் முழுமையாக ஆரோக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மாலை 3 மணி முதல் 6 மணி வரை முழுமையான சுகாதார சிகிச்சைகள், ஆயுர்வேதம், சிலம்பு, முத்ரா சிகிச்சை, அக்குப்ரெஷர், சொரையோகா, உணவு முறை, வண்ண சிகிச்சை, மர்ம சிகிச்சை, யோகா மற்றும் பிராணாயாமம், படிக சிகிச்சை, ஹோமியோபதி, குவாண்டம் மருத்துவம் போன்ற சிறப்பு பேச்சாளர்கள் பேச உள்ளார்கள் அந்த மருத்துவத்தில். அடுத்தது இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நேரடி இசை தியானம் 1 மணி நேரத்துக்கு லைவ் மியூசிக் மெடிடேஷன் மற்றும் இரவு உணவு. இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை சைமல்டேனியஸாக பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் வன்னிய திருமண மகால் ஏசி ஹால் நம்பர் 62 திருவுடல் திருவண்ணாமலை கோவிலுக்கு மிக அருகிலே உள்ளது. நுழைவு கட்டணம் கிடையாது, இலவசம். தங்கும் இடவசதி பல ஒரு குறைந்த வசதியிலும் உள்ளது. அடுத்ததாக நீங்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மே 17ஆம் தேதி மாலை 10 மணி அளவில் மகவதார் அறக்கட்டளை வழங்கும் சிறப்பாக ஒரு கிரிவலம் நடைபெற உள்ளது. அது கோவிலில் ஆரம்பித்து இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருண்லிங்கம், வாயுலிங்கம், குபேர்லிங்கம், ஈசானியலிங்கம் முதலிய லிங்கங்களில் தியானங்கள் மேற்கொள்வார்கள். இந்த திருவண்ணாமலை என்பது ஒரு தியான பூமி, ஒரு அக்னி பூமி, ஒரு சிறந்த ஒரு தியானங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஆசிரமங்கள் உள்ள இடம். நமது யோகி ராம் சரத்குமார் ஆசிரம், பகவான் ரமணர் ஆசிரம், இப்படிப்பட்ட ஆசிரமங்கள் உள்ள இடம். இந்த அன்னதானத்துக்கு அனைவரும் நீங்கள் முன் வந்து டொனேஷன்ஸ் கொடுக்கவும் அந்த நிகழ்ச்சிக்கு நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், உறுதுணையாக அந்த செய்யணும், சேவைகள் செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு நான் அடுத்ததாக நமது தியான பயிற்சிக்கு செல்கிறேன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக வந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபான சதி நுட்பத்தை
பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்ணாடியை கைட்டு வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமானமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோப்பாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோப்பாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு இதுபோல் கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மாஸ்டர்ஸ், இன்னும் 30 நிமிடங்களுக்கு யாரும் தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனிங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட்டி வைத்தால் உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்தும் தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது இந்த 30 நிமிடங்களுக்கும் நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.